ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அரோரா vs கமருதீன் சண்டை. இந்த சண்டைக்கு ரீசன் வந்து ஆதரை தான். கமருதீன் கேஷுவலாக அரோரா கிட்ட வந்து நாயேன்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து டே 1லேருந்து கமருதீனும் அரோரா அந்த மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு தான் வந்து 2 நாள் அந்த மேடம் வந்து கமருக்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அப்போ கூட இந்த டாஸ்க்லலாம் வந்து நல்லா விளையாடின மாதிரி தான் இருந்தது. நேற்று லைவ்லையும் இன்றைக்கி லைவ்லையும் பார்க்கும்போதெல்லாம் கமருதீன் அரோரா வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு என்ன ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கமருதீன் கேஷுவலாக வந்து நாய் அப்படின்னு சொல்லும்போது ஆதரி வந்து சொல்கிறாங்க, என்ன கமருதீன் இது ஷோன்னு தெரியலையா உங்களுக்கு, வந்து அந்த அந்த அளவு கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது கேட்ட கமருதீனுக்கு வந்துட்டு இருக்கிறாடிச்சு, அது நீ யார் சொல்கிறதுக்கு, நானும் அரோராவும் வந்து ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் அப்படி தான் பேசுவோம், இது நார்மலாக நான் பேசுகிறது தான், நீ எதுக்கு சொல்கிற. ஸோ அரோரா அந்த இடத்துல வந்து எதுவுமே கேட்கல, ஆதரையை கேட்டிருக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து சைலண்டாக நின்றுட்டாங்க. இதுதான் வந்து கமருதீனுக்கு வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாக்குவாதம் என்ன ஆகிடுச்சுன்னா பெருசாகிடுச்சு. ஏம்மா நான் உன் காலிலே விழுந்துறேம்மா சாரின்னு சொல்லிட்டு அரோரா காலில் விழுந்துட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் வாஷ்ரூம் ஏரியாவில் போய்ட்டு 2 பேரும் செம்ம பேச்சுவார்த்தை. அரோரா சொல்லியிருந்தாங்களா கமருதீன்கிட்ட, நீ இனிமேல் வந்து நீங்கள் வாங்க அப்படி பேசினா போதும், அது என்ன திடீர்னு உனக்கு வந்து நீங்கள் வாங்க, இவ்வளோ நாள் நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் என்ன திடீர்னு ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கமருதீன் கேட்குறாங்க. அதுக்கு வந்து அரோரா சொல்கிறாங்க, இல்லை நான் தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போது அதான் எல்லாமே சால்வ் ஆகிடுச்சுல்ல. என்ன சொன்னாலும் அரோரா ஒத்துக்கவே இல்லை, அதெல்லாம் இல்லை இனிமேல் இப்படி பேசினா போதும். அப்போது அவள் முன்னாடியே வந்து இந்த மாதிரி கேட்பா. ஆதிரை யார், அவள் வந்து 3வது வாரத்தில் கிளம்புன ஆதிரை, இப்போ வந்து 2 நாளில் வந்து அவள் தான் உனக்கு பெருசாகிடுச்சா, நான் தானே இவ்வளோ நாளும் உங்ககிட்ட இருந்தேன், உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து நான் தானே, இப்போது அவள் வந்த உடனே என்ன அப்படியே விட்டுட்டல, இது ஆதிரைக்கு வந்து இருக்கிறது தானே கமருதீன். இப்போ துஷார் வந்தாடுச்சுன்னா உங்களை திரும்பியே பார்க்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு தான் வந்து அந்த கேரக்டர் தெரியல. மேடம் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை மாற்றினே இருப்பாங்க. ஸோ கமருதீனை வந்து இப்போ 2 பேரும் வந்து இந்த சண்டையில் கமருதீன் ஒரு வேர்டு விடுறாங்க, துஷார் போகிறதுக்கு நீ தான் ரீசன் சொல்லிட்டு. இது கேட்ட உடனே அரோரா வந்து செம்ம ஷாக்கு. நீ என்ன சொன்ன, அப்போ இவ்வளோ நாளாக வந்து நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே, அப்போ இவ்வளோ நாளாக வந்து நீ என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியா, நான் வந்து அன்றைக்கி அழுதுட்டு இருந்தேன்ல, துஷாரை எங்கனால போயிட்டாங்கட எல்லாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னை வந்து சமாதானப்படுத்தினேன், ஆனால் உன் மைண்டில் இப்படிலாம் வச்சுருந்தல்ல, அப்போ இவ்வளோ நாளாக என்கிட்ட நடிச்சிட்டு இருந்தியான்னு சொல்லிட்டு அரோரா வேறு கேட்குறாங்க. கமரு அதுக்கு சொல்கிறாங்க, நீ எப்படி வந்து திவாகர் போனதுக்கு பாரு தான் ரீசன் சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தல, அதே மாதிரி தான் வந்து இது வந்து கேம் தான். ஸோ கேமில் வந்து நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்த, அவனை வந்து பர்ஃபார்ம் பண்ண விடலை, உன்னால தான் போனான், நீயும் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபஸ்ட்டு சொன்னால். அதுக்கப்புறம் திருப்பி ஆர்குமெண்ட் ஆகும்போது ஆமாம் கம்ப்ளீட்டாக உன்னாலாடி போனான் அவன் அப்படின்னு கமருதீன் சொல்லியாச்சு. இது கேட்ட அரோரா அழுக, அப்போ இவ்வளோ நாள் நீ ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை வந்து பெருசாகுது. இந்த அரோரா வந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க, விக்ரம் கிட்ட, கனி கிட்ட, எல்லார்கிட்டையும் வந்து போய் சொல்லினே இருக்காங்க, நான் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு வரேன், வெளியே போய் நான் தலையில் அடித்து அழறேன், நான் வந்து கிளியராக சொல்லிட்டேன், எனக்கு வந்து ஒரு ரொமான்டிக் ஃபீலிங்கே அவங்ககிட்ட இல்லை, நான் வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிறேன்னு தெளிவாக சொன்னாலும் திருப்பியும் வந்து பாரு வந்து என்னை ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி மாக் பண்ணுற மாதிரிலாம் வந்து பேசினான். இந்த பொண்ணுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல. பாரு அவங்க வேலையை பார்த்துன்னு இருக்காங்க, அவங்க சைடே வரல. இன்றைக்கி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மரில் கூட அந்த அளவுக்கு ஒரு வெஞ்சன்ஸ் பாருங்களேன், பாரு வந்து சொல்லவே இல்லை அரோரா. ஸோ இந்த மாதிரி அரோரா வந்து எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து பேசி ஒருத்தரை வந்து நம்ம வழிக்கு எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஒரு டேலண்ட் இருக்குது, எக்ஸ்ட்ராஆர்டினரி டேலண்ட் அது அரோராவுக்கு இருக்கிறது. ஸோ அதனால் அவங்க பேச்சிலே வந்து எல்லோரும் நம்பிடுவாங்க, ஓ இந்த பொண்ணு ரொம்ப உண்மையாக தான் பேசுகிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. கமருதீனுக்கு இப்போ தான் எல்லாம் ரிலீஸ் ஆகுது போல். ஸோ கமருதீன் சொல்கிறாரு, அன்றைக்கி ஐஸ்கிரீம் கொடுக்காததுக்கு எவ்வளோ ஃபீல் பண்ணி பாரு அழுதாங்க, அப்போ கூட அவள் வந்து சமாதானமாக போகலான்னு தானே அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, நீ ஏன் இதுக்கு திருப்பி பிரச்சனை ஆக்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வெறப்பாக பேசுகிற கமருதீன் என்ன பண்ணியிருக்கணும், அரோரா கிட்ட வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். இப்போ இந்த 2 பேரும் சண்டை போடும்போது திடீர்னு வந்து இவர் சிரிச்சிட்டார் கமருதீன். அவ்வளோதான், நீ எதுக்கு சிரிக்கிற, இப்போது இனிமேல் நீ என்னை வாங்க போங்க கூப்பிட்டா போதுன்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து கனிக்கிட்டேயும் விக்ரமுக்கிட்டையெல்லாம் போய் புலம்புறாங்க. அப்போ இவருக்கு வந்து 2 பேர்கிட்டையும் வந்து பேசிகிட்டே இருக்கணும், அதுதான் பிரச்சனை. ஏன்னா திடீர்னு வந்து அரோரா விலகி போகிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது அவருக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. இவங்க பிரச்சனைக்கு ஒரு எண்டே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் மக்களே. இது வந்து ஷோ இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும்.